விஷச்சாராய உயிரிழப்பால் பேசு பொருளான கருணாபுரத்தின் மற்றொரு துயரம் கழிவுநீர் வாய்க்காலில் இருந்து வரும் குடிநீர்தான். ஏழைகளின் பிரச்சனையை தற்பொழுது பார்க்கலாம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் விஷ சாராயம் அருந்திய 60க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். இதில் பெரிதும் பாதிக்கப்பட்ட கருணாபுரத்தின் மரண ஓலம் கல் நெஞ்சையும் கண்ணீர் சிந்த வைத்தது. கல்வராயன் மலையில் காய்ச்சிய சாராயம்தான் சாவுக்கு காரணம் என உறுதியானது. இதெல்லாம் பழைய கதை. எங்களை மெல்ல மெல்ல கொள்வது கழிவு நீருக்குள் இருந்து வரும் குடிநீர்தான். இருபுறமும் இருக்கும் கழிவுநீர் வாய்க்காலுக்குள் தலா 10க்கும் மேற்பட்ட குழாய்கள் கிடக்கிறது. அவைதான் கழிவுநீர் பாதையை அடைத்திருக்கிறது. நாற்றமடிக்கும் அந்த கழிவுநீருக்குள் தான் குடிநீர் குழாய் கிடைக்கிறது என கூறுவோர் நமது கண்முன்னே அதே இடத்தில் குடிநீரை பிடித்துச் சென்றனர். இந்த சாக்கடை நாத்தம், இந்த நத்தகவுள் நாத்தம் தாங்க முடியலைங்க. அந்த தண்ணி தாங்க நாங்கள் குடிச்சிட்டு இருக்கிறோமே. வேற எதுவும் பண்ண முடியல. கொடுத்துருக்குறோம். எங்களுக்கு இந்த டிச்சி இந்த பழுப்பு கிளீன் பண்ணி கொடுத்தா போதும். எங்களுக்கு அந்த பாலத்தை எங்களுக்கு கொஞ்சம் சரி பண்ணி கொடுக்கணும். அந்த பாலம் சுத்தமாக உக்காந்துருச்சு, கீழே தண்ணி பெட்டு கூட அந்தாண்டு போக மாட்டுது. எங்களுக்கு இதை மட்டும் சரி பண்ணி கொடுத்தா போதும். 2 வருஷமா டிச்சி தண்ணி தான் குடிக்கிறோம். இதில் தான் இந்தாண்ட 20 பழுப்பு அந்தாண்ட 20 பழுப்பு போகுது டிச்சிக்குள்ளார. இந்த தண்ணி தான் நாங்கள் குடிக்கிறோம். இன்னைக்கு சாராயம் சாப்பிட்டாங்க அப்படி சொல்லிட்டு அதுக்கு மட்டும் அதிகாரம் வந்து பார்க்குறாங்க. நாளைக்கு இந்த தண்ணி நாங்கள் குடிச்சு எங்கள் பிள்ளைங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆபத்து வந்துச்சுன்னா நாங்கள் என்ன பண்ண முடியும்? அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஆறுதல் சொல்லி எங்களுக்கு என்ன ஆக போகுது? நோய் தொற்றால் மருத்துவமனைக்கு போகாத நாட்களே இல்லை என வேதனை தெரிவிக்கும் 9வது வார்டு மக்கள் மழைக்காலங்களில் வீடுகளுக்குள் கழிவுநீர் புகுவதாகவும் வேதனை தெரிவித்தனர். மாடு வதை செய்யப்படும் பகுதியிலிருந்து வரும் இரத்த கழிவுகளால் ஓயாத நாற்றமும் அதன் தாக்கமும் வாழ முடியாத சூழலை ஏற்படுத்துகிறது. நோய் தொற்றால் பெரும் பாதிப்பு ஏற்பட்டால் நகராட்சி நிர்வாகமே பொறுப்பேற்க வேண்டும் என்றும் திட்டவட்டமாக மக்கள் தெரிவித்தனர். டிச்சியில் குடிநீர் இணைப்பு இருக்குது. இந்த தண்ணியை தான் இங்கே இருக்கிற மக்கள் விளிம்பு நிலையில் இருக்க மக்கள் நசுக்கப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட மக்கள் தான் இங்கே வசிக்கிறாங்க. அப்படின்றதுனாலே மெத்தனை போக்கில் இந்த நகராட்சி நிர்வாகம் எந்த நடவடிக்கையும் எடுக்கிறது கிடையாது. பிள்ளைங்க எத்தனை வாட்டி ஆஸ்பத்திரி கொண்டு போயிருக்கும் தெரியுமா? அந்த டிச்சு தண்ணி குடித்து உடம்பு சரியில்லாம போகுது. நாங்கள் எத்தனை பேருக்கு சொல்லி ஒருத்தர் கூட எடுக்க மாட்டேங்கிறாங்க. கள்ளக்குறிச்சி நகராட்சி ஆணையர் மகேஸ்வரியிடம் கேட்டபோது ஓரிரு வாரங்களில் குடிநீர் குழாய் முறையாக அமைக்கப்படும், சுகாதாரமான முறையில் குடிநீர் வழங்கப்படும் எனவும் உறுதியளித்தார். புதிய தலைமுறைக்காக கள்ளக்குறிச்சி செய்தியாளர் பாலாஜி.